தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தவேகவின் ஆட்சி கண்டிப்பா நிலைக்காது அப்படின்னு மூத்த தலைவர் பேசினது அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, விரைவிலேயே இந்த நிலை மாறும். இப்ப இருக்கக்கூடிய தவேக ஆட்சி நீடிக்காது. அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆனா காரணங்களை பொதுவெளியில சொல்ல முடியாது அப்படின்னு பகிரங்கமா பேசியிருக்காரு. புதிய ஆட்சி அமைந்த சில நாட்கள்லயே தமிழக அரசியல் களம் அதிரும் வகையில இப்படி ஒரு மெகா சஸ்பென்ஸ் குண்டை தூக்கி போட்டிருக்கிறது யாரு தெரியுமா? திமுகவுடைய மூத்த தலைவரான TR பாலு அவர்கள் தான். தேர்தல் தோல்வியின் விரக்தியில அமைதியா இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியினர் கிட்ட அவர் பேசின பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல இப்போ அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்திருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் மகிழ்ச்சியோட இருந்தீங்க, இன்னைக்கு எதுக்காக இவ்வளோ சோகத்துல இருக்கீங்க? இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த சோகம் எல்லாம் தற்காலிகமானதான். 69 வருட அரசியல் சாணக்கியத்தனத்தை முன் வச்சு நான் அழுத்தமா சொல்றேன், மாற்றம் கண்டிப்பா நிகழப்போகுது. இந்த நேரத்துல மிகப்பெரிய வெற்றி நம்ம கிட்ட தான் வரும், கவலைப்பட வேண்டாம். 69 வருஷம் இந்த இயக்கத்துல பணியாற்றியவன் அப்படிங்கிற முறையில சொல்ற நம்முடைய நண்பர்கள் எல்லாம் கலங்காம இருக்கணும். கண்டிப்பா நம்மள வழி நடத்த தளபதி இருக்காரு. நம்ம எல்லாம் மறுபடியும் மீண்டும் ஆட்சியில வருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. வரலாற்றுல எத்தனையோ சர்க்கல்களையும் நெருக்கடிகளையும் வென்று வந்த இயக்கம் கண்டிப்பா மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயம் தான் அதிகமா பகிரப்பட்டு இருக்கு. தவேக ஆட்சி நீடிக்காது அப்படின்னும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னும் பேசியிருக்காரு. ஆனா காரணங்களை பொதுவெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக அவர் இப்படி சொல்லியிருப்பாரு? 69 வருட அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவர் பொதுவெளியில சொல்ல முடியாது அப்படின்னு மறைக்கக்கூடிய அந்த ரகசிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பலரும் இப்போ கேள்விகளை எழுப்புறாங்க. தற்போதைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுகவுடைய அடுத்த அதிரடி வியூகம் என்ன அப்படிங்கிறதும் அரசியல் வட்டாரங்கள்ல பேசும் பொருளா மாறி இருக்கு. இது பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.